நம்ம பழனி முருகருக்கு விரதம் இருக்கோங்க. இன்னைக்கு 36வது நாள். நம்ம நான் பண்ற பூஜைகளை தினமும் வீடியோவா எடுத்து நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பங்குனி உத்திரம் பௌர்ணமி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முருகருக்கு நெய்வேத்தியமா சக்கரை பொங்கலும் சிறப்பான பூஜையும் பண்ண போறோம். இந்த பூஜையில நீங்களும் கலந்துக்கங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்புகளும் கந்த புராணமும் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு 36வது நாளுங்க. 36வது குறி திருப்புகள் நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம் சிறப்பான பூஜையும் பண்ணிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்க 36வது திருப்புகள் நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. செகமாயுற்ற வாழ்வில் வைத்த திருமாத கெற்ப முதலூரி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகாவி நெச்சு விழியாத நத்தில் மலைநேர்பு எத்தி லுறவாடி மடிமீது எடுத்து விளையாடி நிற்ற மணிவாயின் முத்த தரவேனும் முகமாய மிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முதுமா மறைக்கு நொருள்மா பொருட்குள் மொழியையே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிகான வைத்த தனியேறை கத்தின் முருகோனே தருகாவிற்கு வடபாரி சதத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. இந்த திருப்புகளுக்கான பொழிப்புரை படிக்கிறேன். கவர்ச்சியுள்ள முகமுடைய வள்ளி பிராட்டியின் தனங்களில் பொருந்து வந்தருளிய நீதிபதியே, பழைய சிறந்த வேதத்தின் ஒப்பற்ற பெரும்பொருளுக்கு உட்பொருளாகிய ஓமெனும் ஒரு மொழிப்பொருளை சிவமூர்த்திக்கு உபதேசத்தருளிய குருநாதரே, தடையொன்றும் இன்றி அடியேனுக்கு உமது திருவடியை காணுமாறு அருள் செய்த ஒப்பற்ற திருவேரகத்தில் உரையும் முருகக் கடவுளே, தருக்களுடன் கூடிய காவேரி நதிக்கு வடபுறத்தில் போருக்குரிய வேலை தாங்கி நிற்கும் பெருமிதம் உடையவரே, உலக மாயையில் சேர்ந்து என் இல்லற வாழ்வில் அமைந்த அழகிய மனைவியின் கருவில் தங்கி உடம்பில் 10 மாதம் ஊறி முதிர்ச்சியுற்று அழகுடன் நிலத்தில் நன்கு தோன்றிய குழந்தை போல் தேவரீர் எனக்கு அமைத்து அடியேன் பிள்ளை பாசத்துடன் உண்மை உச்சி மோந்தும் கண்ணில் ஒத்தி முகத்துடன் முகஞ்சேர்த்து மகிழுமாறு நீர் என் மலையென்ன புயத்தில் உறவு செய்து என் மடியில் அமர்ந்து விளையாடி நாள்தோறும் ஒரு மணிவாயால் முத்தம் தந்தரல வேண்டும். இந்த திருப்புகளோட பொழிப்புரையோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொழிப்புரையில திருவேரகம் அப்புறம் பாத்தீங்கன்னா காவிரி நதின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, இந்த திருப்புகள் சுவாமி மலையில இருக்கிற முருகனோட திருப்புகளுங்க. 38 திருப்புகள் இருக்கு. அதுல 36வது திருப்புகள் தான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம்.
நம்ம இப்போ கந்த புராணம் படிக்க போறோங்க. கந்த புராணம் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். இப்போ நம்ம இதுல வந்துட்டு முதல் தொகுதியில இருக்கிற சபையிலே எழுந்த மறுப்பு அப்படின்ற தலைப்புல இருக்கிற கந்த புராணம் தான் படிக்க போறோம். நான் படிக்கிறேன், கேளுங்க. ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. சபையிலே எழுந்த மறுப்பு. மாபெரும் சபை கூடியிருந்தது. மண்டபம் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தனர். புலவர்களும் பண்டிதர்களும் சாஸ்திர விற்பனர்களும் சககால வல்லுநர்களும் அங்கே குழுமி இருந்தனர். அன்றைய தினம் அந்த சபையிலே அரங்கேற இருக்கும் அற்புத நூலை கேட்க அவர்கள் ஆவலோடு காத்திருந்தனர். குறிப்பிட்ட நேரம் நெருங்கியது. குமரக்கோட்டத்தில் கோலம் கொண்டுள்ள கந்த பெருமானுடைய பூஜையை முடித்துக் கொண்டு எழுந்தார் கச்சியப்பர் சிவாச்சாரியார். பகவானுடைய திருப்பாதங்களுக்கு அருகே வெண்ணிறப்பட்டினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து கண்களிலே ஒற்றி கொண்டார். அவருடைய பார்வை மங்கதாசத்தோடு நிற்கும் இறைவன் திருவடியில் பதிந்தது. முருகா, என் அப்பனே, எல்லாம் இனிது நிறைவேற உன் அருள் துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். பின்னர் அந்த சுவடிகளை பக்தியோடு கையில் ஏந்தியவாறு புறப்பட்டார். மண்டபத்தினில் நுழைந்ததும் பெருந்த மகிழ்ச்சி ஆரவாரம் கச்சியப்பரை வரவேற்றது. அவருடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து வழிந்தது. பல நாட்களாக ஆவலோடு அவர் எதிர்நோக்கி காத்திருந்த பொன்னான நாள் அல்லவா. மண்டபத்தின் மத்தியிலே சற்று உயரமாக அமைக்கப்பட்டிருந்த மேடையை நோக்கி இரு கைகளையும் கூப்பி வணங்கிய போது அவருடைய கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து நாத்தழுத்தது. பேரன்புடைய பெருமக்களே, அடியேன் என் சிற்றறிவுக்கு ஏற்றிய வலை எழுதியுள்ள இந்நூலை தங்கள் சமூகத்தில் அரங்கேற்றம் செய்ய வந்துள்ளேன், அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினார். தொடங்கட்டும், ஆரம்பிக்கலாம் என்று குரல்கள் எழுந்தன. கச்சியப்பர் மெல்ல மேடை மீது ஏறி அமர்ந்து சுவடிகளை எடுத்துக்கொண்டு கண்களில் ஒற்றி கொண்டார். அவர் உள்ளம் குமரபெருமானை தியானித்து கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்த அவர் சிறிது நேரம் பொறுத்து கண்விழித்தார். அருகிலே வைக்கப்பட்டிருந்த தட்டில் இருந்த மலர்களில் இருந்து சில மலர்களை எடுத்து பகவானை தியானித்தவாறு ஓலைச்சுவடிகளின் மேல் சமர்ப்பித்தார். பிறகு அவற்றை எடுத்து மடி மீது வைத்துக் கொண்டு நூலை பிரித்து முதல் சுவடியை கையில் எடுத்தார். அடுத்த கணம் அமைதி நிறைந்த அந்த சபையில் அவருடைய குரல் கண்ணீர் என்று எழுந்தது. திகட சக்கர செம்முக மைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாய நகர சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம். விநாயகர் காப்பகம் தாம் பாடியிருந்த முதல் பாடலை எடுத்து சொன்ன கச்சியப்பர் அந்த பாடலுக்கான விளக்கத்தை பதம் பார்த்து பிரித்து தரலானார். திகழ் தக்கர செம்முகம் 5 உலான், அதாவது இலங்கா நின்ற 10 திருக்கைகளும் செவ்விய 5 திருமுகங்களும் உள்ள சிவபெருமானுடைய என்ற பொருள் கூறினார். அப்போது கூட்டத்திலே அமர்ந்திருந்த புலவர்களுக்குள் ஒருவர் எழுந்து நிற்கவே மேற்கொண்டு பொருள் கூறுவது தடைப்பட்டது. ஐயா, தங்களுக்கு என்ன வேண்டும்? பாடலை திரும்பவும் படிக்கட்டுமா என்று கேட்டார் கச்சியப்பர். சுவாமி, ஒரு சந்தேகம் நிமித்தம் எழுந்து நிற்கிறேன், அதை தெளிவுபடுத்திய பின்னர் மேலே தொடரலாம் என்று தெரிவித்தார் அவர். உங்களுடைய சந்தேகம் என்ன என்பதை கூறுங்கள் என்றார் கச்சியப்பர். சுவாமி, திகழ்தசம் என்ற வார்த்தைகள் திகடசம் என புணர்வதற்கு விதி தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்கள் கிடையாதே, பின் எவ்வாறு அப்பதங்களை சேர்த்தீர்கள் என்று கேட்டார் அவர். ஆம், அவர் கேட்பது சரியே. இலக்கண விதிப்படி திகடசம் சரியான சேர்க்கை அல்லவே என்று கூட்டத்திலிருந்து வேறு சிலரும் தெரிவித்தார்கள். ஆம், நீங்கள் கூறுவது சரியே, அதனை நானும் அறிவேன். ஆனால் இந்த முதல் அடியான திகட சக்கர செம்முகமைந்தான் என்பது நான் பாடியதல்ல. அந்த முதல் அடி என்னப்பன் கந்த பெருமான் எடுத்து தந்ததான்றோ, அதனை அப்படியே வைத்து பாடலை நான் பூர்த்தி செய்துள்ளேன் என்றார் கச்சியப்பர். அதை கேட்டு அந்த புலவரும் வேறு சிலரும் சிறுநகை செய்தனர். சுவாமி, ஈசன் திருக்குமரன் தங்களுக்கு எடுத்து தந்திருப்பது உண்மையாயின் அவ்விதமே இருக்கட்டும். அது தங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும். அதை நாங்கள் எவ்வாறு ஏற்பது? தங்களுக்கு தோன்றிய குமரப்பெருமான் அடியெடுத்து தந்தது போல் இங்கே எங்களுடைய அவர் தோன்றி இந்த அடி நாம் எடுத்து கொடுத்தது என்று கூறட்டும். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அல்லது யாதொனுமோர் இலக்கண நூலில் விதி காட்டுங்கள். இல்லையில் இந்த நூல் அரங்கேற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றார் அவர். அந்த புலவர் கூறியது சரியே என வேறு சிலரும் ஆமோதித்தனர். கச்சியப்பர் என்ன செய்வார்? எவ்வளவோ ஆனந்தத்தோடு அவர் சூறையை எடுத்து முதல் பாடலை படித்தார். முதல் வார்த்தைக்கே ஆட்சேபமா இவ்வாறு தடைப்படும் என்று அவர் நேற்று கூட பார்க்கவில்லை. அவர் உள்ளம் தவித்தது. இறைவன் எடுத்து தந்த அடிக்கு அவர் எவ்வாறு ஆதாரம் காட்டுவார்? இது என்ன சோதனையோ? அவருடைய கண்ணில் நீர் திரையிட்டது. எதிர்பாராது எழுந்துள்ள இந்த இக்கட்டான நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்பது தெரியாமல் தடுமாறினார். உடல் பதற நெஞ்சம் துடிக்க ஓலை சுவடிகளை மேடையிலே வைத்துவிட்டு எழுந்து நின்று கைகூப்பி மக்களை வணங்கினார். பிறர்களே, சபை இத்துடன் இன்று கலைந்து நாளை மீண்டும் கூட்டப்படும். அவ்வமயம் தங்களுடைய சந்தேகத்தை போக்க 2 ஒன்று செய்யப்படும். தட்டு தடுமாறி கூறி முடித்தார். கச்சியப்பருடைய வார்த்தைகளை ஏற்ற சபை கலைந்தது. எல்லோரும் எழுந்து சென்றனர். அவர்கள் போவதே வெறிக்க பார்த்தவாறு நின்று கொண்டிருந்த கச்சியப்பர் கண்ணங்களின் வழியே நீர்த்துளிகள் உருண்டு சென்ற வண்ணம் இருந்தன. மண்டபத்தில் இருந்த கடைசி மனிதன் வெளியேறிய பின்னரே அவர் தம் உணர்வை அடைந்தார். ஓலைச்சுவடிகளை எடுத்த பட்டிலே வைத்து சுற்றி கைகளில் எடுத்துக்கொண்டு குமரக்கோட்டத்தை நோக்கி புறப்பட்டார். வரும்போது இருந்த உற்சாகம் இப்போது அவருடைய நடையில் காணப்படவில்லை. நடை மிகவும் தளிர்ந்து போயிருந்தது. கந்த புராணத்துல நான் ஒரு பகுதி மட்டும், அதாவது ஒரே ஒரு தலைப்பு மட்டும் படிச்சிருக்கேங்க. இது நீங்க படிக்க போயிட்டே இருக்கும். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா நீங்களுமே கந்த புராணம் புக்கை வாங்கி நீங்களும் படிங்க.
பூஜை பண்ணும்போது முருகர்கிட்ட வச்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரன்றனால ஸ்பெஷலாக இந்த ஒரு நாள் வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தொடர்ந்து 48 நாள் விரதம் இருந்து முருகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறத நான் தொகுதியாக நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாளுக்கான வீடியோ மட்டும் தனியாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க. நம்ம மறுபடியும் நாளைக்கு முருகருக்கு பூஜை பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.